ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐடி இந்த ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நமக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 10 to 5க்குள்ள வந்து என்ன பண்ணலாம், நம்ம கால் பண்ணியும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல FAQ frequently asked questions இருக்கு இல்லையா? இந்த இதை ஓபன் பண்ணோம்னா இதுல வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்களோட நிறைய டவுட்ஸுக்கு வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு விடை கிடைக்கலாம். நீட் தேவையா? எனக்கு இந்த கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு நீட் தேவையா அப்படின்னா இட்ஸ் நாட் நீடட். நோ. அண்ட் தென் நான் தமிழ்நாடும் கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டுல படிக்கவும் இல்லை. நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க அப்ளை பண்ண முடியாது. பட் ஆல் இந்தியா கோட்டால ஒரு 15% சீட்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அதே போல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நான் பயாலஜி படிக்கல, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயாலஜி நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். நீங்க பயாலஜி படிக்கலைன்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கண்டிப்பா படிச்சிருக்கணும். இது ரெண்டும் நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இங்க பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா? நான் இது படிச்சிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கேன். ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கேன். நான் பிடெக் அப்ளை பண்ணலாம்னா பிடெக் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பிடெக் அப்ளை பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து 6th to 12th நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். எனக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சவங்களுக்கு 7.5%ல ரிசர்வேஷன் கிடையாது. அண்ட் தென் இப்போ தேவையான எலிஜிபிலிட்டி மார்க்கை விட கம்மியா எடுத்திருந்தேன்னா நான் அப்ளை பண்ணலாமான்னா அது வந்து அப்ளை பண்ண முடியாது. இது போல நிறைய டீடைல்ஸ் கொஸ்டின்ஸும் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் வந்து அந்த FAQ அப்படிங்கிற டேக்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க அக்ரிகேட் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், சிபிஎஸ்சினா எப்படி நான் வந்துட்டு அக்ரிகேட் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும், எனக்கு பேமெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தா நான் என்ன பண்ணணும், கன்செஷன் வந்துட்டு எனக்கு இருக்கா, இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனா ரீஃபண்ட் பண்ணுவீங்களா, நான் செலக்ட் ஆகலைன்னா ரீஃபண்ட் பண்ணுவீங்களா, ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணணுமா, அப்பியர் ஆகணுமா, ஆர்எல்ஸ் இன் பர்சன் நான் வந்துட்டு அப்பியர் ஆகலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகளும் அதுக்கு உண்டான பதில்களும் வந்து இந்த FAQல இருக்கும். நீங்க இதை பொறுமையா ரீட் பண்ணீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் இதுல கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.